அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு நல்லா சுட சுட சோறும் இது கூட வந்துட்டு முள்ளங்கி சேர்த்து சாம்பார் தான் வச்சுருந்தேன். முள்ளங்கி சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு இந்த முள்ளங்கி சாம்பாரோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். முட்டைகோஸ் பொரியல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி, இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. இது கூடவே ஹஸ்பண்ட் வரும்போது வந்துட்டு பாப்லெட் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதையுமே ஃப்ரை பண்ணியாச்சு. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக குழிப்பணியாரம் சோள மாவு இருந்தது, அதை வச்சு குழிப்பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். இதை தாளித்து செஞ்சனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் சாம்பாரோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள மாவு குழிப்பணியாரம். சோள மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ இருக்குது. அதுவுமே வந்துட்டு சேனல் பேஜ்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்காக போர்பன் பிஸ்கெட் இருந்தது. கடைசி ஹஸ்பண்ட் கிட்ட. இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.